அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனைத்து நடுநிலைப் பள்ளிகளிலும் தற்காப்பு கலை பயிற்றுவிக்கும் கலைஞர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எம்இஸ்டிஎன் ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 or 2 seconds ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின்ல இருக்கனால டேரெக்டாகவே எனக்கு உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற காலத்துக்கு கீழே செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைலும் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு இப்படி கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு கேட்டகரி வரும். நமக்கும் யூசர் செல்ஃப் டிஃபென்ஸ் டைப் கொடுத்துருப்பாங்க. கராத்தா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும்னா அவருடைய ஃபுல் நேம் ஆதார் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுடைய வேற அனதர் கான்டாக்ட் நம்பர், அப்புறம் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் மெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது அதில் பிளாக் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஜேபிசி ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது அலோவ் கேட்கும். பர்மிஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அலோவ் கிளிக் பண்ணி அதில் இருக்க நேம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நமக்கானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது அதில் தெரியல தோன்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கம்பல்சரி அவருக்கு நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். சரிங்களா? அந்த ஸ்டார் மார்க் போட்டது கம்பல்சரி பண்ணணும். ஆனால் 10th ஒன்று பண்ணீங்கன்னா கூட போதும். மீதி யூஜி பிஜி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோடைய டிஃபென்ஸ் சர்டிஃபிகேட், அவங்க கராத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, பிரான்ச் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டும். பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுலேயே நம்ம மறுபடியும் ஸ்கூலுங்கிற காலத்தில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டி காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஸ்கூல் நேம் இன்பில்ட்டாகவே நீங்கள் அதை ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். செஷன் கொடுத்துருப்பாங்க. செஷன் 1ல் அதில் ஸ்டார்ட் டேட் ப்ரோக்ராம், எந்த டேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் எப்போ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இதில் கலந்துக்கிறாங்க, அந்த தற்காப்பு கலை பயில்றாங்க அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கான புகைப்படங்களை நீங்கள் அப்லோட் செய்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வழிமுறை பின்பற்றி தான் நமக்கான புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.